அண்மை செய்தி சேலத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அவமதிக்கப்பட்டதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு தூண் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பார்த்து வருகிறோம். 50க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அவமதிக்கப்பட்டதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு தூண் முன்பு அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம் மேரா. ஆண்டுதோறும் சேலத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறுகிற சுதந்திர தின விழாவில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அழைக்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுவது வழக்கமான நடைமுறையாக ஒன்று இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அவமரியாதை செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக வழக்கம் போல இல்லாமல் இந்த ஆண்டு அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அழைப்பதிலே அனுப்பப்படவில்லை. இருந்த போதும் அவர்கள் வழக்கம் போல இன்று தங்கள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், தேசப்பட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எந்த கௌரவிக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை. இதனால் அதிகாரிகளுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தாங்கள் அவமரியாதை செய்யப்பட்டதாகவும் கூறி அவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு தூண் அருகில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பையும் தங்களது போராட்டத்தையும் முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் கூறிய அந்த தியாகிகளின் வாரிசுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவில் நாங்கள் எங்களுடைய வாரிசுதாரர்கள் கௌரவிக்கப்பட்ட வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் முறையாக தாங்கள் அவமரியாதை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் எங்களிடம் கூறுகின்றாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த வாரிசுதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய சுதந்திர தின விழாவில் தெரிவித்திருந்த நிலையில் சேலத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவமரியாதை செய்திருப்பது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். தள்ளாதீங்க. நாட்டு கஷ்டப்பட்டு 2 வருஷம் ஜெயிலுக்கு 40 வருஷம் ஸ்டடி வரேன். 40 வருஷமா ஸ்டடி வரேன். 40 வருஷமா வரேன். ஒளிப்போடு தியாகிகள் மரியாதை தரானா? ஒளிப்போடு தியாகிகள் மரியாதை தரா. சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? பல ஆயிரம் பேர் தியாகிகள் ரத்தம் எங்களை நீ கலெக்டர் 6 பேர் தான் தியாகிக்கலாம். நானே தியாகி இல்லை. இந்த நாடு நல்லா இருக்குமா? நாடு நல்லா இருக்குமா? நாடு நல்லா இருக்குமா? 40 வருஷமாக மாவட்டங்கள் 32 கலெக்டர் மாத்துறேன். 32 கலெக்டர் மாத்துறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் கொடுக்கும் போது இந்த மாவட்டம் மட்டும் ஏன் அவங்களுடைய வாரிசுகளை வர? நாங்க தியாகி இல்லையா? நான் தியாகி. நாங்க தியாகி கொடுக்கலையா? சேலம் மாவட்டத்தில் எத்தனை தியாகிங்க? சேலம் மாவட்டத்தில் வருஷம் மரியாதை பண்ணாங்க தியாகிகள் வாரிசுகளுக்கு. இந்த வருஷம் அந்த இது கிடையாது. ஏன் அப்படி செய்யறாங்க? இந்த வருஷம் கலெக்டருக்கு மட்டும் வந்து அந்த 6 பேரை மட்டும் உட்கார வச்சு மரியாதை பண்ணிட்டு அது பின்னால அவங்க ஆபீஸ் அப்ப நாங்க வாரிசுகள் எதுக்கு வரணும்? அப்ப எதுக்கு கவர்மெண்ட்ல இந்த பண்ணணும்? அவங்க 6 பேர் மட்டும் உட்கார வச்சு செய்யலாம் இல்ல? எவ்வளவு பப்ளிக்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த வருஷம் மட்டும் ஏன் அப்படி இத்தனை வருஷம் கலெக்டர் கொடுத்தாங்கல்ல, ஏன் இந்த வருஷம் கொடுக்குதா? வருஷம் கொடுத்தாங்க. எல்லா ஊர்லயுமே செய்யறப்ப ஏன் நம்ம சேலத்துக்கு மட்டும் செய்ய முடியல? இப்போ எல்லா மாவட்டத்திலையுமே தியாகிகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களோட வாரிசுகளுக்கு செய்கிறாங்க. இத்தனை வருஷமாக இங்கே செஞ்சவங்க இப்போ ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க?
வாரிசுகளுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பதான் இந்த தியாகிகளும் ஞாபகமாவது இருக்கும். இல்லைன்னா அதுவுமே இல்லை. இப்போ ஒரு 6 பேர் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தியாகிகளே இல்லை, ஒருத்தருமே இல்லை, சுதந்திரமே இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அதுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லணும். அழைப்பு வரும் சார், வீட்டுக்கே வரும். கொரோனா பீரியட்லையுமே வீட்டுக்கு வந்து பிஓஓ தாசில்தாராவது யாராவது வந்து வீட்டுக்கு மரியாதை பண்ணி எங்களுக்கு ஒரு துண்டு போட்டு செஞ்சுட்டு போவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த பெருமையை எங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அழைப்பதிலே வரலங்கும் போது நாங்கள் எப்படி வந்து உட்கார்றது? எங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? மரியாதையே இல்லைங்கிறாங்க. அந்த மரியாதை எங்களுக்கு வேணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எங்களோட வாரிசுகளுக்கு எங்களுக்கு வரணும். அது வழித்தோன்றலாக வரணும். அதுக்காக தான் நாங்கள் அந்த ஒரு உரிமையை கேட்கணும். சுதந்திர தினத்துக்கும் சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளும் அவரோட குடும்பத்தையும் கௌரவிக்கிறதுக்காக தான் சுதந்திர தினத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த முறை எங்களை மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. எங்களை போஸ்ட்மேன் கூட வரமாட்டேன், முன்சிப்பே வீடு தேடி வந்து எங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. கொரோனா பீரியடில் வந்து குடியரசு யாரும் வர முடியலன்னு சொல்லி வீட்டுக்கே வந்து பழத்தட்டு எல்லாம் தாம்பாள தட்டில் வச்சு எங்களுக்கு மரியாதை பண்ணாங்க சார். இந்த 2 தான், குடியரசு தினமும் சுதந்திர தினம், 2க்கு தான் எங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவோம். இப்போ வந்து அதுவும் எங்களுக்கு வந்து சுத்தமாக மறுக்கிறாங்க.